கடற்கரைகள், நீச்சல் குளங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள், வெப்பத்தின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் ஐரோப்பிய மக்கள் தவிக்கும் காட்சிகள்தான் இவை. ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், துருக்கி உள்ளிட்ட நாடுகள் வெப்ப அலையில் சிக்கி தவிக்கின்றன. ஐரோப்பா கண்டம் உலக சராசரியை விட 2 மடங்கு கூடுதலாக வெப்பமடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு ஐரோப்பிய நகரங்களில் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டியுள்ள நிலையில் இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இத்தாலியில் ரோம், மிலன் உள்ளிட்ட 17 நகரங்களுக்கு வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருவதால் பிரான்சில் சுமார் 1900 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. வெப்பம் அதிகரிக்கும் போது இரும்பு விரிவடைந்து கோபுரத்துக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கருதுகின்றனர். இங்கிலாந்தில் 1884 ஆண்டுக்கு பின்னர் தற்போதுதான் இந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்பெயினில் 100 ஆண்டுகளுக்கு பின் கடும் வெப்பம் நிலவுகிறது. வெப்பத்தின் தாக்கத்தால் ஜெர்மனி மற்றும் துருக்கியில் காட்டு தீ ஏற்பட்டு சேதத்தை விளைவித்துள்ளது. இத்தகைய வெப்ப அதிகரிப்புக்கு வெப்ப குவிமாடம் காரணம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். ஐரோப்பாவின் மேல் பகுதியில் வெப்ப அழுத்த அமைப்பு தோன்றியிருப்பதாகவும் இது காற்றையும் ஈர மேகங்களையும் தடுப்பதால் தான் வெப்பநிலை உயர்ந்துள்ளதாக கூறுகின்றனர். காடுகள் அழிப்பு, தொழில்துறை நடைமுறைகள், புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதால் ஏற்படும் பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் ஆகியவற்றுடன் பருவநிலை மாற்றம்தான் வெப்ப காற்றுக்கு காரணம் என்பதே விஞ்ஞானிகளின் கருத்தாகும்.